ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு நம்மளுடைய கவனத்தை வேதத்தையும் திருப்புவோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தை போன பார்த்தோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் என்னெல்லாம் அதில் பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் நீண்ட இடைவெளியானதுனால ஒரு சின்ன ரிவ்யூ ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்தோம். ஆபிரகாம் கேராரூரில் குடியேறியது, அபிமலேக்கு தேவன் கடிந்து கொண்டது, அபிமலேக்கும் ஆபிரகாமிடம் கேட்டது, ஆபிரகாம் அபிமலேக்குக்காக ஜெபம் பண்ணியது என்ற 4 பகுதிகளில் அந்த ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தை பிரித்து படித்தோம். ஆபிரகாம் ஏன் கேராரூரில் குடியேறினார் என்ற காரணத்தையும் பார்த்தோம். அவர் குடியேறிய காரணங்களை வரிசையா இப்படி இருக்கலாம் என்று யூகித்து சில காரணங்களை கண்டுபிடிச்சோம். ஆபிரகாம் அபிமலேக்கை சந்திக்க காரணம் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அபிமலேக் என்பவன் ஒரு பெலிஸ்திய ராஜா. அது பெலிஸ்திய ராஜாக்களுக்கு சொல்ற பொதுவான பெயர். ஆபிரகாம் காலத்திலும் அபிமலேக்கு என்ற ராஜா இருக்கிறான். ஈசாக்கு காலத்திலும் அபிமலேக்கு என்ற ராஜா வரான். அபிமலேக்கு என்றால் என் தகப்பன் ராஜா என்று பொருள். ஆக வேதத்துல ஒரு 5 இடங்கள்ல 5 வகையான அபிமலேக் நபர்களை பார்க்கிறோம். அதுல ஆபிரகாம் சந்தித்த அபிமலேக்கு நம்பர் 1 ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் வரான். நம்பர் 2 ஈசாக்கு சந்தித்த அபிமலேக்கு ஆதியாகமம் 26, இவன் வேற ஒருத்தன். நம்பர் 3 தாவீது சந்தித்த அபிமலேக்கு 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் அந்த பேர் வருது. சங்கீதம் 34 சொல்லப்பட்டிருக்குது. நம்பர் 4 கிதியோனின் குமாரன் அபிமலேக்கு நியாயாதிபதிகள் 8:31 அந்த பேர் வருது. நம்பர் 5 அபியத்தாரின் குமாரன் அபிமலேக்கு 1 நாளாகவும் 18:16 அவன் பேர் வருது. ஆக இந்த 5 அபிமலேக்குகளில 2 அபிமலேக் ஆதியாகம புத்தகத்தில் வராங்க. ஒன்னு ஆபிரகாம் சந்தித்தது, இன்னொன்னு ஈசாக்கு சந்தித்தது. அதற்கு பிறகு அபிமலேக் செய்த தவறு என்ன? தவறு செய்தான், ஆள் அனுப்பி சாரால அழைப்பித்தான் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு ஆபிரகாம் செய்த தவறுகள் என்ன செஞ்சார் அவரு, அபிமலேக் இடத்துல ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு ஆதியாகமத்துல 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் குடிபெயர்ந்ததையும், ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் குடிபெயர்ந்ததையும் ஒப்பிட்டு சில காரியங்களை ஒற்றுமையும் வேற்றுமையும் பார்த்தோம். ஆபிரகாம் செய்த தவறு சாரால தன் சகோதரி என்று சொன்னது என்பது போல அந்த அதிகாரத்துல நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டாலும் ஏன் திரும்ப திரும்ப அந்த தவறுகள் நடந்தன என்பதற்கான காரணத்தை பார்த்தோம். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில ஏன் திரும்ப திரும்ப அதே தவறை செய்யறாங்க, ஏன் அதே தவறுகள்ல விழறோம் அப்படின்றத வரிசைப்படுத்தி சில காரணங்களை பார்த்தோம். பயம் ஒரு ரீசன், அவிசுவாசம் ஒரு ரீசன், பழையதிலிருந்து வெளியே வர்றத அறியாம இருப்பது, பழைய தவறுகள்ல இருந்து வெளியே வருவது அறியாமல் இருப்பது இன்னொரு காரணம், இருதய கடினம் இன்னொரு காரணம், உடைந்த உள்ளத்தோடு செய்த தவறுக்கு மனம் திரும்பாதது ஒரு காரணம், கடைசியா நம்ம இருதயத்துக்குள்ளே நாம் வைத்து அழகு பார்த்து ரசிக்கிற, அது விக்கிரகம் போல் ஆராதிக்கப்படுகிற அந்த தவறும் பாவமும் நம்மை விட்டு வெளியேறாததுனால அதே தவிர விழுந்த இடத்துலயே திரும்பவும் விழறோம், அதே தவிர திரும்ப செய்கிறோம். இதுதான் ஏன் என்பதை குறித்து ஆபிரகாம் தவறுகள்ல இருந்து நாமும் பாட கற்றுக்கொண்டதை பார்க்கிறோம்.
ஆபிரகாமுடைய தவறுகள்ல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை பார்த்தோம். அதுல குறிப்பு சிலவற்றை பார்த்தோம். ஆபிரகாம் சாரால சகோதரி என்று கூறியதின் பின்னணி என்ன? உண்மையிலே அது பொய் அல்ல, அது நிஜம்தான். அவர் சொன்ன வார்த்தையில் இருந்த உண்மையை இந்த அதிகாரத்துல தான் கண்டுபிடிக்க முடியுது. இதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல எகிப்துல ஆபிரகாம் சொன்ன பொழுது அதே தவறை, அதே செய்தியை நாம் வாசிக்கும் பொழுது அது விளங்கல, ஏன் அப்படி சொன்னாருன்னு. ஆனா ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அதே மாதிரி ஒரு காரணத்தை சாராளை சகோதரி என்று சொன்ன போது அங்க காரணங்களை சேர்த்து சொல்றாரு. ஆம், அவள் என் சகோதரி தான், என் தகப்பனுடைய குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல என்று சொல்லும் பொழுது அதுக்குரிய பட்டியலையும் அவர்கள் குடும்ப பாரம்பரிய தலைவர்களுடைய வரிசையும் பார்த்தோம். அப்போ தேராகு குடும்பம், ஆரானின் பிள்ளைங்க, நாகோரின் பிள்ளைங்க, நாகோரும் ஆபிரகாமும் பெண் கொண்டது, இவைகளையெல்லாம் பார்த்தோம். என்ன காரணம்? அதுக்கு பிறகு தேவன் அபிமெலேக்கோடு பேசினார், அவனை கடிந்து கொண்டார், அவன் தவறு செய்யாதபடி தடுத்தார், அவனுக்கு வழி சொன்னார். அதற்கு பிறகு ஆபிரகாமை அபிமெலேக்குக்கு ஜெபிக்கும்படி தேவன் அவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று தேவன் அவனை அறிமுகப்படுத்தினார். அவனது ஜெபத்தை கேட்டு தேவனும் அபிமெலேக்கு குடும்பத்திற்கு விடுதலையை கொடுத்தார். இததான் ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல போன வாரங்கள்ல நம்ம பார்த்தோம். இன்று ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், அதுதான் வாசிக்க கேட்டோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் மன மகிழ்ச்சியின் நிகழ்ச்சிகளை கொண்ட அதிகாரம். சந்தோஷமான செய்திகள் அதுக்குள்ள இருக்குது. சோகங்கள் இருந்தாலும் சந்தோஷமான செய்திகள் இந்த அதிகாரத்தில் இருக்குது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் வருகிற நபர்கள், நம்பர் 1 கர்த்தர், நம்பர் 2 ஆபிரகாம், நம்பர் 3 சாராள், நம்பர் 4 ஈசாக்கு, நம்பர் 5 ஆகார், நம்பர் 6 இஸ்மவேல், நம்பர் 7 அபிமெலேக்கு. இந்த 7 பேரும் தான் இந்த அதிகாரத்தில் இடம் பெற்றிருக்கிறார்கள். இந்த 7 பேரும் இந்த அதிகாரத்தில் இடம் பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த அதிகாரம் முழுசுமே இந்த 7 பேரை மையமாக கொண்டு நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் இடம் பெற்றிருக்குது. ஓகே, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1 ஈசாக்கின் பிறப்பால் நடந்தது. ஆதியாகமம் 21:1 முதல் 8 வரை. பகுதி 2 இஸ்மவேலின் செயலால் நடந்தது. ஆதியாகமம் 21:9 முதல் 21 வரை. பகுதி 3 அபிமெலேக்கின் பயத்தால் நடந்தது. ஆதியாகமம் 21:22 முதல் 34. ஆக இந்த 3 பகுதிகளும் இந்த அதிகாரத்தில் இருக்கின்றன. ஆகவே இந்த அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். சோ பகுதி 1 ஈசாக்கின் பிறப்பால் நடந்தது. பகுதி 1 1 to 8 இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் 3 பார்க்க முடியுது. அதுல முக்கியமா பகுதி 1 ஆதியாகமம் 21 என்ன இருக்கு? ஈசாக்கின் பிறப்பால் நடப்பது. இந்த அதிகாரத்துல தான் ஈசாக்கின் பிறப்ப சொல்லுது. குறிப்பு 1 தேவனை பற்றி அறிந்து கொள்வது என்ன
தேவனை பத்தி இந்த அதிகாரத்துல என்ன அறிஞ்சுக்கலாம்? ஈசாக்கின் பிறப்பு சம்பந்தப்பட்டு ஈசாக்கின் பிறப்பை மையம் கொண்டு நடக்கிறத இங்க பார்க்க முடியுது. ஓகே, 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை படிப்போம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். 3 காரியங்களை இந்த 2 வசனங்களுக்குள்ள இருக்குது. முதல்ல, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கவனிங்க, சாராள் பேரில் கடாட்சமானார். மறுபடியும் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அது என்ன? 2 முறை ஒரே காரியம் ரிப்பீட் ஆகுது, ஒரே மாதிரி இருக்கிற செய்தியை சொல்லுது. அது பல முறை நானும் யோசித்து பார்த்தேன். அது என்ன? சாராள் பேருல கடாட்சமானார், சாராளுக்கு உரைத்தபடியே செய்தார். அப்போ 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இன்னொரு காரியம் இருக்குது. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான். 3 காரியங்களை இந்த 2 வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதுவும் நேரா இதுல ஓப்பனா செய்திகள் தெரியல, ஆழமா இதை யோசிக்கிறப்ப 3 காரியத்தை கண்டுபிடிக்க முடியுது. 1, காத்திருப்போருக்கு தேவன் கடாட்சியம் செய்கிறாரு. 2, வாக்கு பண்ணினவங்களுக்கு வாக்க நிறைவேற்றி முடிக்கிறாரு. 3, தம்முடைய செயல்களுக்கு என்று குறித்த காலத்தை வச்சிருக்கிறாரு. இது 3மே தேவனை பத்தி நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம். கவனிங்க, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். 2, கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். 3வது 2ஆம் வசனத்துல தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்போ இங்க 3 காரியங்கள் தேவனை குறிச்சு நமக்கு அறிவிக்கிறது. எப்படி இதை புரிஞ்சுக்க முடியும்? முதலாவது, இந்த கடாட்சமானார் அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்குது. கடாட்சமானார், அதுக்கு வேற ஒரு பொருள்ல இருக்குது செய்தி. தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார், அதுவும் வேற ஒரு பொருள்ல இருக்குது செய்தி. 3வது, தேவன் குறித்திருந்த காலம் அப்படின்னு ஒரு காலம், அதையும் தேவன் செய்யற செயல்ல இருக்குது. இப்போ தேவனை குறிச்சு இந்த அதிகாரத்துல அதிகமா அறிஞ்சிக்கலாம், புரிஞ்சிக்கலாம். ஏன்? இது சந்தோஷமான அதிகாரம், எல்லாமே நிறைவேற அதிகாரம். இவ்வளோ நாள் ஆபிரகாமை குறித்து படிக்கிறப்ப ஆபிரகாமுக்கு எதை தேவன் செய்ய போறாரோ அது எப்போ நடக்கும் அப்படின்றத காத்திருந்து படித்தோம். இப்போ இந்த அதிகாரத்தில் அவர் காத்திருந்தவங்களுக்கு என்ன செய்கிறாரு அப்படின்றத இப்போ கவனிங்க. இந்த தேவன் பேரில் கடாட்சமானார் அப்படின்ற வேர்டு இருக்குது. அது பர்சனல் ரிப்ளை from God to Sarah. Personal reply, personal response, personal answer. எப்படி? இந்த கடாட்சமானார் அப்படின்ற வார்த்தையை கவனிச்சா அது வேதத்துல ஒரு சிலருக்கு பர்சனலா தேவன் செய்யறது, அதுக்கு தான் அந்த வேர்டு யூஸ் பண்ணப்படுது. உதாரணத்துக்கு 1 சாமுவேல் 2:21 வாசித்தா, அண்ணால தேவன் கடாட்சித்தார்,
அன்னாளுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் அப்படின்னு 1 சாமுவேல் 2:21 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 9:16 தேவன் கடாட்சமானார். என் ஜனத்தை நான் கடாட்சிக்க வேண்டும். பெலிஸ்தியர்களிடத்துல அடிமைப்பட்டு கிடக்கிற இஸ்ரவேலருடைய முறையிடுதல் எனக்கு வந்துச்சு. அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு நான் அவருக்கு கடாட்சம் செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்றாரு. அதாவது ஜெபத்துக்கு, தனிப்பட்ட நபரின் ஜெபத்துக்கு தேவன் கொடுக்கிற பதில் கடாட்சமானார் என்ற வார்த்தையின் பொருள்ல அடக்கி உள்ளது. சாரால் பல வருஷம் தேவனிடத்துல வேண்டி 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 ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்துக்கு பதில் வந்துட்டு, அதை குறிக்கிறதுக்கு தான் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராளுக்கு கடாட்சமானார். இந்த கடாட்சம் என்ற வேர்டு ஒரு சில இடங்கள்ல தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. பர்சனலா ஜெபம் பண்ணவங்களுக்கு, பர்சனலா ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பதில் வரும் பதில் வரும் அப்படின்னு காத்திருந்தவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில இந்த கடாட்சமானார் என்ற வார்த்தை விளக்கி சொல்லுது. 1 சாமுவேல் 2:21, 9:16, சங்கீதம் 69:16, சங்கீதம் 80:15, யோவேல் 2:18, மல்கியா 3:17, லூக்கா 9:38. இந்த வசனங்கள் எல்லாம் இந்த கடாட்சமானார் என்ற வார்த்தை வருது. எல்லாத்தையும் பார்த்தா ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில இது குறிக்குது. சரி, அதே வசனத்துல இரண்டாவது ஒரு வார்த்தை வருது, கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அப்படின்னா this is prophetic reply from God, prophetic response. எப்படி? இது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் தீர்க்க தரிசனமா முன்னறிவித்த வார்த்தைக்கு வந்த பதில். கர்த்தர் உரைத்தபடியே செய்தார், கர்த்தர் உரைத்தபடியே நிறைவேற்றினார், கர்த்தர் உரைத்தபடியே அவர்களுக்கு செய்து காட்டினார் அப்படின்னு. அப்போ இந்த ஒரு வசனத்துல அந்த ரெண்டு விதமான நோக்கங்களை தேவன் கவனிக்கிறாரு. ஒருத்தருடைய பர்சனல் பிரேயருக்கு அவர் கொடுக்கிற பதில், ஒருத்தருக்கு கொடுத்த ப்ராஃபட்டிக் வேர்டுக்கு அவர் கொடுக்கிற பதில். கவனிங்க, தேவன் எல்லாருக்கும் ப்ராஃபட்டிக் வேர்ட்ல ரிப்ளை பண்ண மாட்டார். ஆனால் எல்லா ஜபத்துக்கும் அவர் ரிப்ளை பண்ணுவார். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிச்சுக்கணும். யாரெல்லாம் அவரிடத்துல ஜெபம் பண்றோமோ, வேண்டிக் கொள்றோமோ, கேட்கிறோமோ, அவங்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பாரு, கடாட்சமாவாரு, உதவி செய்வாரு, தேவையை சந்திப்பாரு. ஆனா அதெல்லாம் ப்ராஃபட்டிக் ரிப்ளை, ரெஸ்பான்ஸ், ஆன்சர் கிடையாது. ஒரு சிலருக்கு ப்ராஃபட்டிக்கா முன்குறிச்சு, நான் இதை உனக்கு செய்ய போறேன், இது உனக்கு நடக்க போகுது, நான் தான் உனக்கு இதை செய்யணும், நான் உனக்கு இதை செய்யற காலம் வரப்போகுது அப்படின்னு ப்ராஃபட்டிக்கா தீர்க்க தரிசனமா பதில் வச்சிருப்பாரு பாருங்க, அது வேற. அப்ப சாராளுக்கு ஏன் இந்த ஒன் வேர்ட், இந்த ரிப்ளை ரெண்டு விதத்துல வருது? சாராளுடைய பர்சனல் ரெக்வெஸ்ட் இப்போ ஃபுல்ஃபில் ஆகுது, பர்சனல் பிரேயர் கேட்கப்படுது, பர்சனல் கண்ணீர், அவ தனிப்பட்ட வாழ்க்கையில அழுது அவமானப்பட்டு நிந்தைய சுமந்து அவளை மலடின்னு எல்லாரும் நினைச்சிருந்த காலத்துல அவள் இவ்வளோ வருஷம் ஆபிரகாமனோட நடந்து வாழ்ந்து பயணிச்சு எல்லா இன்ப துன்பங்களையும் சுமந்து இப்ப அவளுக்கு ஆன்சர் வரப்ப அந்த வார்த்தை சொல்லுது, சாராளுக்கு தேவன் கடாட்சமானார். இது அவளுக்கு பர்சனலா தேவன் கொடுத்த ரிப்ளை, ரெஸ்பான்ஸ், ஆன்சர். ஆனா அது மட்டும் இல்ல,
அவளுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருந்தாரு, அவங்க புருஷனுக்கு வாக்கு பண்ணியிருந்தாரு. வாக்கு பண்ணப்ப ஊர் என்ற கல்தேயருடைய தேசத்துல இருந்தாங்க. கல்தேய தேசத்துல இருக்கிறப்ப அவங்களுக்கு பிள்ளை இல்லை. கானானுக்கு போனாங்க, பிள்ளை இல்லை. தேவன் வாக்கு பண்ணாரு, தேவன் தரிசனமானார். அவனை வெளியே கூட்டு வந்து வானத்தை காட்டி நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு அப்படின்னு சொன்னார். ஆனாலும் அப்ப பிள்ளை அவனுக்கு இல்லை, சாராளுக்கு இல்லை. தேவன் ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் பேசினாரோ அதையெல்லாம் ஆபிரகாம் சாராளுக்கு சொல்லி இருக்கணும். அப்போ ப்ராமிஸ்ட் பேபி எப்ப வரும்? சோ ஒரு பக்கம் அவங்களுக்கு பர்சனல் பிரேயர் ரெஸ்பான்ஸ், இன்னொரு பக்கம் ப்ராஃபட்டிக் ப்ராமிஸ்ட் பேபி எப்ப வரும்? ஆக இது ரெண்டையும் சேர்த்து அன்னைக்கு பதில் ஃபுல்ஃபில் ஆகுது. அந்த பொருள்ல சொல்றப்பதான் இந்த வார்த்தைக்குள்ள தேவன் ரெண்டுத்தையும் நிறைவேற்றுறார். இந்த வார்த்தை அந்த ரெண்டும் நிறைவேறுதலும் சொல்லுது. ஒரு பக்கம் அவளுடைய பர்சனல் சாராளுக்கு தேவன் கடாட்சமானார், இன்னொரு பக்கம் சாராளுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ, என்ன அவளுக்கு வாக்கு பண்ணாரோ, வாக்கு தத்தத்தை கொடுத்து காக்க வச்சாரு. அந்த வாக்கு தத்தம் தாம் உரைத்தபடியே நிறைவேற்றினார். லிசன், எப்படி இதை கண்டுபிடிக்கிறோம்? இது ஒரு தீர்க்க தரிசன பதில். இந்த உரைத்தபடியே அப்படின்ற வேர்டு மோஸ்ட்லி காட் தீர்க்கதரிசிகளோட தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்றாரோ அப்ப எல்லாம் இந்த உரைத்தபடியேன்ற வேர்ட் பயன்படுத்தப்படுது. யாத்திராகம் 11:5 கர்த்தர் தாம் உரைத்தபடியே. என்னாகும் 14:28 கர்த்தர் தாம் உரைத்தபடியே. என்னாகும் 24:3-5 கர்த்தர் தாம் உரைத்தபடியே இதை செய்ய போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது டோட்டலா ப்ராஃபட்டிக் மெத்தடோட சம்பந்தப்பட்ட வேர்ட். தீர்க்கதரிசிங்க இந்த வார்த்தைகளை பல இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. கர்த்தர் உரைக்கிறதாவது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அப்படின்னு. சோ ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல இப்படி கர்த்தர் உரைக்கிறார் என்ற வேர்டு 19 முறை பயன்படுத்தப்படுது. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்துல 32 முறை பயன்படுத்தப்படுது. எசேக்கியேல் புத்தகத்துல 114 முறை பயன்படுத்தப்படுது. சகரியாவில் 5 முறை பயன்படுத்தப்படுது. மத்தேயுல 21 முறை பயன்படுத்தப்படுது. எது? கர்த்தர் உரைக்கிறார், உரைத்தபடியே. கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்பட்டதாவது ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது போல. இந்த ஒரு வசனம் இந்த 2 பகுதியின் பொருளை உள்ளடக்கி அதை நிறைவேற்றுறதுக்கு காலம் வந்துருச்சு. இப்போ தேவன் தாம் குறித்திருந்த காலத்தில் நிறைவேற்றுறாரு. சோ கர்த்தர் உங்களுக்கு எதையாகிலும் சொல்லி உங்க வாழ்க்கையில நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அதுக்கு அவர் டைம் எடுத்துக்கிறாரு. அப்போ அதுக்கு நமக்கு பொறுமை வேணும், காத்திருக்கணும். அந்த காத்திருத்தல் காலம் முடியும் போதுதான் அவர் சொன்னது நிறைவேற்ற வரார். 2ஆம் வசனம், தேவன் குறித்திருந்த காலத்தில் பிள்ளை பிறந்துச்சு. சோ ஈசாக்கின் பிறப்புல இருந்து நம்ம தேவனை குறித்து என்ன கத்துக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்பர் 1, தேவன் பொய் உரையாதவர். எபிரேயர் 6:13 துவங்கி 18 வாசித்தீங்கன்னா ஆபிரகாமோடு சம்பந்தப்பட்ட செய்தி தான் வருது. ஆனா ஒரு காரியம், தேவன் பொய் உரையாதவர். எவ்வளவு நாள் ஆனாலும் அவர் ஒரு நாளும் பொய்யே சொல்லாதவர். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில பிள்ளை பிறந்ததுனால தேவனை பற்றிய என்ன உண்மை நமக்கு தெரிஞ்சுக்கணும்? நம்பர் 1, ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்க வேண்டியது, தேவன்
பொய் சொல்ல மாட்டார். நம்பர் 2, தேவன் தாம் வாக்கு பண்ணினத நிறைவேற்ற உண்மை உள்ளவர். எபிரேயர் 11:8 முதல் 12. இதுவும் ஆபிரகாமோட சம்பந்தப்பட்ட செய்தியிலேயே வருது. என்ன செய்தி தேவனை குறிச்சு? தேவன் தாம் வாக்கு பண்ணினதுல நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர். ஸ்ட்ராங்கா அவரை குறிச்சு இத பிடிச்சுக்கிட்டு அவரை நம்பலாம். ஸ்ட்ராங்கா அவரை பிடிச்சி இதை பிடிச்சுக்கலாம். ஆண்டவரே, நீங்க பொய்யும் சொல்லாதவர், உண்மை உள்ளவர், நிறைவேற்ற உண்மை உள்ளவர். மூன்றாவது, அவர் வல்லமை உள்ளவர். ரோமர் 4:16 முதல் 21. தேவனை குறித்து என்ன சொல்லலாம்? அவர் பொய் சொல்லாதவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். சரீரம் செத்து போச்சு, கர்ப்பமாக முடியாது, வழிபாடு நின்று போச்சு, புருஷன் முதிர் வயதானார், எல்லா நாளும் காத்திருந்து காத்திருந்து மனசு இழைச்சிருச்சு. சோ வல்லமை உள்ளவர். இது மூணும் தான் ரொம்ப முக்கியம். இந்த 3 வார்த்தைகளும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை பிறக்கிற இடங்கள்ல செய்திகள் வரப்ப இந்த 3 வார்த்தைய வேதம் பயன்படுத்தி இருக்குது. கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணினதை நீ பார்க்கணும்னா நம்ப வேண்டியது ஒண்ணு இல்ல, தேவன் பொய்யுரையாதவர், பொய் சொல்ல மாட்டார். தேவன் நிறைவேற்ற உண்மை உள்ளவர், தேவன் செய்வதற்கு வல்லமை உள்ளவர். இதை நம்பினா போதும், கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை சொன்னதை செஞ்சிருவாரு. என்ன? ஒரே ஒரு காரியம், டைம். தேவன் குறித்த காலம். சோ குறிப்பு 2, ஈசாக்கின் பிறப்பால் ஆபிரகாம் செய்தது என்ன? கவனிப்போம். 21:3. அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரன் ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். ஓகே, ஆபிரகாம் என்ன செஞ்சார்? குறிப்பு 2, ஆபிரகாம் தேவன் தமக்கு சொல்லியபடி என்ன சொன்னார்? தம் பிள்ளைக்கு எப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாரோ, எந்த பேரை வைக்கணும்னு சொன்னாரோ அந்த பெயரை ஆபிரகாம் தன் குமாரனுக்கு பெயரிட்டார். ஆபிரகாம் தேவன் சொல்லியபடி ஈசாக்கு என்ற பெயரை தன் குமாரனுக்கு இட்டார். ஆதியாகமம் 21:3. இதே பெயரை இட வேண்டும் என்று தேவன் எங்கே சொல்லியிருந்தார்? ஆதியாகமம் 17:19 தேவன் உன் குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று. ஈசாக்கு என்றால் நகைப்பு என்று பொருள். நம்பர் 2, ஆபிரகாம் வேற என்ன செய்தார்? அவர் விருத்த சேதனம், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி ஈசாக்குக்கு விருத்த சேதனம் செய்தார். 21:4 படிப்போம். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். சோ ஆபிரகாம் தன் குமாரன் பிறந்த 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணினான். அதுல ரொம்ப கவனமா இருக்கிறாரு, பிள்ளை பிறந்தா என்ன செய்யணும் அப்படின்னு. நம்பர் 3, ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆபிரகாம் தன் தேவனை மகிமைப்படுத்தும்படி
ஈசாக்கு பிறந்த பின்பு விருந்து செய்தார். கவனியுங்கள் 8ஆம் வசனம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பெரிய விருந்து பண்ணினார். அப்போ ஆபிரகாமும் சும்மா இல்லை, இது ஜாய்ஃபுல் அக்கேஷன். அதனால முதல்ல தேவன் தனக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி பிள்ளைக்கு பேர் வச்சாரு. வேர்ட் ஒபீடியன்ஸ், இதுக்கு பேரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு. ரெண்டாவது, தேவன் தம் சொன்னபடி பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணாரு. ஆக்ஷன்ல ஒபீடியன்ஸ் இது. ஓகே, பிள்ளை 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், அதை செஞ்சு காட்டினாரு. அப்போ ஆபிரகாம் அதுலயும் கவனமா இருந்தாரு. அதுக்கப்புறம் பிள்ளை பால் மறக்கட்டும்னு வெயிட் பண்ணி பெரிய விருந்து பண்ணாரு, தேவன் மகிமைப்படணும்னு சொல்லி. அப்ப விருந்துகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அது தேவன் நமக்கு செஞ்சதை அறிவிக்குது. என் வாழ்க்கையில நான் எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் கொடுக்கிறேன், ஒரு விருந்து கொடுக்கிறேன், ஒரு பிரேயர் கேதரிங் இருக்குது, ஒரு டின்னர் கேதரிங் இருக்குது அப்படின்றது என்ன சொல்லணும்? நம்ம விருந்துல தேவன் மகிமைப்பட்டு அவர் எனக்கு செஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற செய்தியை சொல்லதான் விருந்து தேவைப்படுது. கவனிங்க, இந்த பேரு பெரிய விருந்து. இந்த விருந்து செய்யறப்ப ஆபிரகாம் தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்தாங்க பாருங்க, ஆரான்ல சகோதரனுடைய குடும்பம் நாகோர், அப்புறம் அவங்க வீட்டார் எல்லாரும் அந்த ஆரான்ல இருந்து ஆபிரகாம் இருக்கிற இடத்துக்கு வந்து போறாங்க, இந்த விருந்துக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு புத்தகம் சொல்லுது. அப்போ இந்த விருந்துக்கு தான் இனம் ஜனம் பந்துக்கள் எல்லாரையும் அழைச்சிருக்கிறாரு இந்த கேதரிங்க்கு. அதே போல இந்த விருந்துல இந்த ஊர் ராஜாக்கள் எல்லாரையும் அழைச்சிருக்கிறாரு. ராஜாக்கள், தேசாதிபதிகள், பிளஸ் அபிமெலேக்கு அவன் தேசாதிபதி, அந்த ஊர்ல முக்கியஸ்தர்கள் எல்லாரையும் அழைச்சிருக்கிறாரு. இது கிராண்ட் செலிப்ரேஷன். இவ்வளவு பெரிய விருந்து செஞ்சு என்ன பண்ணியிருப்பாருன்னா, தான் எழுந்து தான் வாழ்க்கையில கடந்து வந்த வாழ்க்கையின் படிகளை பாதைகளை ஜனங்களுக்கு சொல்லியிருப்பாரு. நான் இங்க இப்படி இருந்தோம், நானும் என் மனைவியும் மெசபட்டோமியால இருந்தோம், பிறகு தேவன் எங்களை ஆரானுக்கு போ சொல்லி அங்க குடியிருந்தோம் எங்க அப்பாவோட, அதுக்கப்புறம் அந்த தேவன் எங்களை கானானுக்கு போ சொல்லி அனுப்புனாரு. கானான்ல நாங்கள் வந்த நாள்ல இருந்து என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஆபிரகாம் சொல்லி அந்த ஒரு பிள்ளைக்காக எப்படி காத்திருந்தார் என்பதை விளக்கி எல்லாருக்கும் சாட்சியா சொல்லி இருப்பாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில விருந்து செய்தல் என்பது தேவன் எனக்கு செய்ததை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு. அதான் விருந்து, அதுக்கு தான் கூப்பிடுறோம். எவ்வளவு பேர் வாழ்க்கையில தேவன் தனக்கு செஞ்சதை வெளியே சொல்லாதையே இருக்கிறாங்க? எவ்வளோ பேர்? தேவன் நம்ம வாழ்க்கையில எவ்வளோ காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க, ஆனா அவர் செய்ததை வெளியே சொல்றதுக்கு வாய்ப்புகளை உண்டாக்கல. விசுவாசிகள் பத்தி முதல்ல பேசுறேன். எவ்வளோ நாள் வேலை இல்லாத இருந்தீங்க, ஆனா தேவன் வேலை கொடுத்தாரு. அதுக்காக ஒரு தேங்க்ஸ் மீட் தேவனை மகிமைப்படுத்தும்படி இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் செய்யல. ஓகே, திருமணம் நடந்துச்சு, அப்பவும் ஒன்றும் செய்யல. பிள்ளை பிறந்துச்சு, அப்பவும் ஒன்றும் செய்யல. வேலையிலிருந்து 40 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டு, அதை கூட ரகசியமா உள்ள வச்சுக்கிறாங்க, அதையும் வெளியே சொல்லல. அப்ப கூட ஒரு தேங்க்ஸ் மீட் இல்ல. வீடு வாங்குறோம், அதை கூட ரகசியமா வாங்குறோம், அதை கூட வெளியே சொல்லல. அப்போ தேவன் எனக்கு செஞ்சதை
நான் வெளியே சொல்லாத உள்ள வச்சு மறைச்சேன்னா தேவன் எனக்கு எப்படி மறுபடியும் இன்னொன்னு செய்வாரு? அவர் தான் செஞ்சாரு. ஆனா என் வாழ்க்கையில அதை செய்யறப்ப நான் அதை சொல்ற தருணங்களை தேடல, சொல்ல வேண்டிய வாய்ப்புகளை உண்டாக்கல, சொல்ல தருணங்களையே நான் தேடாதப்ப எப்படி தேவன் எனக்கு இன்னொரு நன்மையை செய்வாரு? பலருடைய வாழ்க்கையில நன்மைகளுக்கு தாமதமும் நன்மைகள் வராது போனதுக்கு காரணங்களும் இதுதான். ஏற்கனவே செஞ்சதுக்கு போதுமான அளவுக்கு தேவனுக்கு நன்றியும் செலுத்தல, மகிமையும் செலுத்தல. இது செலுத்தாத பட்சத்துல கர்த்தர் சந்தோஷமா உன் வாழ்க்கையில எதையுமே செய்ய முடியல. அவன் நன்றி கெட்டவன், நன்றி இருதயம் இல்லாதவன் அப்படின்னு தேவன் நினைச்சுட்டா என்ன ஆயிடும்? அப்போ நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன காரியமா இருக்கட்டும், தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை நாமளே உண்டாக்கி அவருக்கு மகிமை செலுத்தணும். ஏன்னா அது ஒரு தருணம், அவர் தான் செஞ்சாரு. அவர் செய்யாம இது யார் செஞ்சது? அப்போ அவரை சந்தோஷப்படுத்த, அவர் இருதயத்தை பூரிக்கும்படி செய்ய நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? எல்லாருமே அவருக்கு ஏதாவது செய்யறப்ப அப்படி யோசிக்கணும். சும்மா உங்களுடைய ஒரு கவர்ல காணிக்கை போட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிடுறீங்க. தேவன் அந்த கவர்ல இருக்கிற காணிக்கைக்காக தான் காத்திருக்கிறாரோ? இல்லையே. நீங்க கொடுக்கிற காசும் உங்களுடைய சம்பாத்தியமும் உங்க மாத சம்பளமும் அதுல நீங்க கொடுக்கிற 10% இதுக்கா தேவன் காத்திருக்கிறாரு? அவர் உண்டி வச்சிருக்கிற தேவனா? அவர் கையேந்தி உங்களிடத்துல காசு வாங்குற தேவனா? இல்லையே. அப்ப தேவன் உனக்கு நன்மை செஞ்சா உன்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒண்ணுமே இல்லை. நன்றி நிறைந்த இருதயமோ, நீ மகிமை செலுத்துற தேவனுக்கு மகிமை செலுத்துற அந்த நாவும் தான். அதுதான். லிசன், கர்த்தர் யாரிடத்துல தேங்க்ஸ் எதிர்பார்க்கறது இல்ல. மனுஷன் தான் தேங்க்ஸ் எதிர்பார்ப்பான். ஒரு காரியத்தை செஞ்சா அவர் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே அப்படின்னு மனுஷன் தான் நன்றி எதிர்பார்ப்பான். ஆனால் தேவன் நன்றி எதிர்பார்ப்பவர் அல்ல, தேவன் மகிமையை எதிர்பார்ப்பவர். ஒரு ராஜா தேவனுக்கு மகிமை செலுத்தல அப்படின்னு தெரிஞ்சதுமே புழுபுழுத்து செத்துட்டான். இன்னொரு பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் தேவனுக்கு மகிமை செலுத்தாத அப்படி கீழே விழுந்துட்டான். அப்போ தேவனுக்கு என்ன தேவை? தேவன் நன்றியை எதிர்பார்த்து எதுவுமே உனக்கு செய்யல. தேவன் மகிமைக்கு பாத்திரர், அவருக்கு மகிமை செலுத்த வேண்டியது அவசியம். அவசியம். அதனாலதான் ஆபிரகாம் இவ்வளவு பெரிய விருந்து செய்யறாரு. பெரிய விருந்து அது. ஓகே, ஈசாக்கின் பிறப்புனால தேவனை பற்றி என்ன புரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம். ஈசாக்கின் பிறப்பால ஆபிரகாம் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம். நம்பர் 3, ஈசாக்கின் பிறப்பால சாராளுக்கு நடந்தது என்ன? நம்பர் 1 21:1 கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ சாராளுக்கு தேவன் என்ன செஞ்சாரு? முன்கூட்டியே சொன்னேன், பர்சனலா சாராளுக்கு தேவன் ஆன்சர் பண்ணாரு, ரிப்ளை பண்ணாரு, உதவி செஞ்சாரு. அது ஒவ்வொருத்தருடைய ஜபத்துக்கும் தேவன் கொடுக்கிற பதில் அதே மாதிரிதான் சாராளுக்கும் கொடுத்தாரு. அப்போ சாராளுக்கு கடாட்சமா அவருக்கு உதவி செஞ்சார். 2, சாராள் வாழ்க்கையில நகைப்ப உண்டு பண்ணினார். சாராள் தன் வாழ்க்கையில நகைப்ப பெற்றாள். கவனிப்போம் 6ஆம் வசனம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள்.
ஏன் இப்படி சொல்றாங்க அவங்க? இந்த இடத்துல என்ன இருக்கு இப்படி சொல்ல? அந்த அம்மா இவ்வளோ வருஷம் காத்திருக்கிறப்ப அப்போ அது வாழ்க்கையில வெளிப்படையா சிரிச்சது கூட குறைவாதான் இருந்திருக்கும். பேசியிருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அந்த அழுத்தம், அந்த கவலை உள்ள இருந்திருக்கும். சிரிச்சிருப்பாங்க வெளியே, ஆனால் அது வெளியே சிரிக்கிற சிரிப்பு வெறும் மேலோட்டமான சிரிப்பு. உண்மையில அந்த அம்மா சிரிச்சது இப்பதான் ரியல் ஜாய் எப்ப வந்திருக்கும் சாராளுக்கு? யோசித்து பாருங்க. எத்தனையோ பெண்கள் இத உணர்வு பூர்வமா யோசிக்க முடியும். நீங்க யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில திருமணமாகி 25 வருஷம் பிள்ளை இல்லை, ஆனா நீங்க பார்க்கிற எல்லாருக்கும் பிள்ளைங்க பிறக்கிறப்ப உங்க இருதயத்துல உங்களுக்கு என்ன தோணும்? என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஆனந்த மகிழ்ச்சியில இருந்திருப்பீங்களா? இல்ல. அது வாழ்க்கையில ராத்திரியும் பகலும் உள்ளுவே அழுத்தி இருக்கும். ஒருவேளை வெளியே பேசலாம், சிரிக்கலாம், நடக்கலாம், உடுத்தலாம், அந்த கவலை இருக்கு பாருங்க, அந்த சிந்த பாரம், எண்ணம், சோகம் அது உள்ளவே படுத்திருக்கும், இருதயத்தின் உள்ளவே. அது உங்களை தூங்க விடாது, உங்களை அழ வைக்கும், உங்களை சிரிக்க விடாது. சுவர்ல தொங்குற ஒரு குழந்தை கேலண்டரை பார்த்தா கூட உங்களால அழுதுற முடியும். அப்போ ஒரு பெண்ணுடைய உணர்வுகளை ஒரு பெண் தான் புரிஞ்சிக்க முடியும்னா, இந்த இடத்துல சாரால் சொல்ற வார்த்தைய ஒரு பெண் தான் புரிஞ்சிக்க முடியும். என்னன்னு? என்னை சிரிக்க வச்சாரப்பா தேவன், என் வாழ்க்கையில என்னை சிரிக்க வச்சாரு. என்னை சிரிக்க வச்சு இப்பதான் என் முகத்தையே அவர் பார்க்கிறாரு. நான் எங்கெல்லாம் அழுதிருப்பேன்னு அவருக்கு தெரியும், எத்தனை நாட்கள் அழுதிருப்பேன்னு அவருக்கு தெரியும், எத்தனை வருஷங்கள் அழுதிருப்பேன்னு தெரியும். என் வீட்டில் பிள்ளைகள் பிரசவத்துக்கு நான் போய் பார்த்திருக்கிறேன். வேலைக்காரியும் பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளுடைய பிரசவத்தை நான் பார்க்க போயிருக்கிறேன். அவங்க பிள்ளைகளுக்கு நான் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறேன், சாப்பாடு கொடுத்திருக்கிறேன், விருந்து பண்ணி இருக்கிறேன். ஆனால் என் இருதயத்தில் இருக்கிற சோகத்தை வெளியே எங்கேயுமே நான் சொன்னதே இல்லை. இப்பதான் நான் சிரிக்கிறேன். என்ன சிரிக்க வைக்க கூட ஒரு தேவன் இந்த பூமியில இருக்கிறாருன்னா, உண்மையிலே என்னை சிரிக்க வைக்கிறதுக்காக அந்த தேவன் இருப்பாருன்னா, என் வாழ்க்கையில எதையும் செய்ய வைக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சிரிக்க வைக்க கூட ஒரு தேவன் இருக்கிறாரு. சிரிக்க வைக்க கூட தேவன் என்னை நகைக்க பண்ணினார். என் வாழ்க்கையில் இருக்கிற சோகமெல்லாம் இன்னியோட போயிடுச்சு. சோகம் போயிடுச்சுங்க. இனிமே இப்படிப்பட்ட ஒரு சோகத்தை நான் இனி பார்க்கவே மாட்டேன். ஏன்னா எல்லாமே நான் அனுபவிச்சிட்டேன். என் வாழ்க்கையில நான் சிரிச்சதை விட அழுதது தான் அதிகம். எவ்வளவு பேர் சொல்றோம், தோ சாரால் அப்படிதான் சொல்லி இருக்கணும். இப்ப சொல்றாங்க ஓப்பனா, தேவன் என்னை சிரிக்க வைத்தார். தேவன் உன்னையும் சிரிக்க வைப்பார் ஒரு நாள். தேவன் உன் முகத்திலையும் சிரிப்ப காண வைக்கிற நாட்கள் வரும். சாராளுக்கு செய்கிற ஒரு தேவன் உயிரோட இருப்பாரானால் அவர் உனக்கும் செய்ய வல்லமை உள்ளவரா இருப்பாரு. சாராள் மாதிரி நீ இருக்கலாம் சகோதரி. திருமணமாகி பல வருஷம் அழுது இருக்கலாம், புருஷன் சரியில்லைன்னு. திருமணமாகி பிள்ளை பெறாம இருக்கலாம். திருமணமாகி இருந்த ஒரு பிள்ளைய கூட இழந்திருக்கலாம். ஆனால் ஒரு தேவன் இருக்கிறாரு. உன் கண்ணீருக்கு இணையா, நீ துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு நிகரா
நீ அழுத வருஷங்களுக்கு சரியா உன்னை சிரிக்க வைக்க ஒரு தேவன் உயிரோடு இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாரு. சோ சாராள் தேவனிடம் கடாட்சம் பெற்றாள். நம்பர் 2, சாராள் வாழ்க்கையிலே நகைப்பை பெற்றாள். நம்பர் 3, சாராள் பிறர் கேட்கும் கேள்விக்கு பதிலை பெற்றாள். அவங்க சொல்றத கவனிங்க. 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேன். நோ, வசனம் அப்படி இருக்குது படிக்கிறப்ப. ஆனா அந்த பிரசன்டேஷன் எப்படி தெரியுமா? பிள்ளை பிறந்துருச்சு, விருந்து நடக்குது, விருந்து அந்த ஆயத்தங்கள், அந்த சீசன். இப்ப சொல்றாங்க தேவன் என்ன சிரிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே லிசன் த டோன், இனிமே எங்களை பார்த்து யாராவது சாரால் போய் பிள்ளை பெற்றுவாளோ அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இதோ தேவன் அப்படி செஞ்சிட்டாரு. இப்போ எல்லார் பேச்சையும் அடிச்சிட்டாரு, வாய்களை அடிச்சிட்டாரு. இனிமே யாரா சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? சாரால் பிள்ளை பெறுவாளோ அப்படின்னு யாரா சொல்லுவீங்களா? ஆபிரகாம் முதிர் வயது ஆயிடுச்சு, அவர் பிள்ளை பெறுவானோ அப்படின்னு யாரா சொல்லுவீங்களா? யாரா சொல்ல முடியும்? அதான் கேள்வி. Look at the question mark. That question mark tells சாரா கேள்வி கேட்கல, ஜனங்களுக்கு சவால் விடுறாங்க. இனிமே யாரு சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். யாராவது இந்த ஊர்ல என்ன பார்த்து பிள்ளை பெற முடியாதுன்னு சொல்ல முடியுமா? என் புருஷன் வயசாயிடுச்சு, முதியவர் ஆயிட்டாரு, கிழவன் ஆயிட்டாரு, இனிமே அவருக்கு பிள்ளை பிறக்காதுன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? தேவன் செஞ்சிட்டாரு. இதான் சாராளுடைய சாட்சி, சவால். அப்போ ஆபிரகாம் இல்லாம சாராள் இல்ல. வாக்கு பண்ணது ஆபிரகாமுக்கு, கூப்பிட்டது ஆபிரகாமுக்கு, எல்லாம் ஆபிரகாமுக்கு, காட்சி அளித்தது ஆபிரகாமுக்கு, பேசினது ஆபிரகாமுக்கு, பலியிட்டது ஆபிரகாமுக்கு. பல இடங்கள்ல சாராள் பேர் இல்லாம தான் இருக்குது. ஆனா எல்லா நிகழ்ச்சியிலும், எல்லா நாளும், எல்லாவற்றிலும் சாராள் ஆபிரகாமுக்கு கூட தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த சாப்டர்ல சாராள் உடைய செய்தி வெளியே வருது. வாக்கு பண்ணாரு ஆபிரகாமுக்கு, பிள்ளை பெறுவாய், உன் சந்ததி இவண்ணமா இருக்கும், நட்சத்திரத்தை போல இருக்கும், தேசங்கள்லாம் யாரை கொண்டு பிள்ளை பெறுப்பா? சாரால் இல்லாத ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? சாரால் இல்லாத ஆபிரகாம் எப்படி சந்ததி உண்டாக்க முடியும்? சாரால் இல்லாத ஆபிரகாம் மட்டும் எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும்? அப்போ தேவன் ஆபிரகாமை முன்னிறுத்தினாலும் சாரால் அதுக்கு உள்ள, அதுக்கு கூட, அதுக்கு பக்கத்துல, அதோட சேர்ந்து தான் இருக்கிறா. சாரால் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சாரால் இல்லாம நிறைவேற்ற முடியாது. ஒரு குடும்பத்துல வெற்றிக்கு 2 பேர் தான் காரணம். ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு, சந்தோஷத்துக்கு, எல்லா இன்ப துன்பத்துக்கும் 2 பேரும் காரணம். புருஷனும் காரணம், மனைவியும் காரணம். ஆனா பல புருஷர்கள் மனைவி காரணம்னு சொல்றது இல்ல, பல மனைவிகள் புருஷன் காரணம்னு சொல்றது இல்ல. நல்லது நடக்கிறப்ப நான் தான் அப்படின்னு சொல்றோம். நல்லது நடக்காதப்ப நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறோம். எங்க இருக்குது பாருங்க ஆபிரகாம் சாராளுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட், நம்ம வாழ்க்கையில நம்ம ஸ்டாண்டர்ட். அப்போ குடும்பத்துல எதுவா இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் சமம். அது வெற்றியை கொண்டு வந்தது ஆணா இருக்கலாம், ஆனால்
அந்த வெற்றியில போரிட்டது பெண்ணா இல்லாது இருக்கலாம், வெற்றிக்கு கூட வந்து யுத்தத்துல களவாதது பெண்ணா இல்லாது இருக்கலாம், அந்த வெற்றியில எந்த வகையிலையும் அவங்க சரீர பிரகாரமா முன்னிக்காத இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணும் அந்த வெற்றியோட சம்பந்தப்பட்டவள் என்பதை புரிஞ்சுக்கணும். சம்பாதிக்கிறது உழைக்கிறது ஆனா இருக்கலாம், ஆனா எத்தனையோ ஆண்கள் இது ஏன் சம்பளம், இது ஏன் வருமானம், நீயா சம்பாதிச்சுட்டு வந்த அப்படின்னு கேட்கிறோம். இல்ல, உங்க வெற்றி உங்கள்தா இருந்தாலும் அந்த வெற்றி நியாயப்படி உங்க துணையாளருக்கும் சேர்ந்தே கொடுக்கப்பட வேண்டும். ரெண்டு பேருமே இதுதான் எனது அப்படின்னு எதையுமே பிரிச்சுக்க முடியாது, எதையுமே பிரிச்சுக்க முடியாது. இது என்னது அது உன்னதுன்னு. ஐயோ, இந்த நாட்கள்ல வாலிப பசங்க திருமணம் ஆயிட்ட பிறகு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, சம்பளத்தை வாங்கி இது ஏன் சம்பளம், நானே வச்சுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த புருஷனும் அந்த மனைவியும் தான் சம்பளத்தை தானே வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கிறான். எவ்வளோ இடங்கள்ல தப்பு பிரதர், ஸ்ட்ரைட்டா சொல்றேன். நீ பண்ற குடுத்தனும் குடும்ப வாழ்க்கை தப்பு, தேவனுக்கு அதுல பிரியம் இல்லை. அப்போ ரெண்டு பேரும் வெற்றியும் தோல்வியும் சந்தோஷமும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்க மாட்டோம் அப்படின்னு வாக்கு பண்ணுமே. இன்பம் மட்டும் உங்களுது, துன்பம் மட்டும் அவங்களுது. லாபம் உங்களால, நஷ்டம் அவங்களால. நல்லதுக்கெல்லாம் காரணம் நீங்க, நல்லது இல்லாத கெட்டது நடந்த காரணம் அவங்க. இந்த மனநிலை உங்க சிந்தையின் வேர்ல இருந்து புடுங்கப்பட வேண்டும். தோ நம்ம அப்பா ஆபிரகாமும் நம்ம அம்மா சாராலும் வாழ்க்கையில 25 வருஷம் ஒரே காரணத்துக்காக ஒன்னா நடந்து கடைசியில கூட்டா ஜெயிக்கிறாங்க. இந்த பாடத்தை கத்துக்கலன்னா உங்க குடும்பத்துல பிரச்சனை தீராது, குடும்ப உறவுகள் சரியாகாது, புருஷனும் மனைவியும் ஒன்னா இருக்க முடியாது. அப்போ இந்த 21ஆம் அதிகாரம் ஓபன் பண்ணதுமே சொல்லுது, சாராளுக்கு கடாட்சியமானார். அப்ப ஆபிரகாம் ஜெபம் பண்ணலையா? பண்ணாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண தேவன் சாரால் இல்லாத அதை நிறைவேற்றல. இப்போ பிள்ளை பிறக்குது, ஈசாக்கு பிறந்துட்டான், பிள்ளை பால் மறக்கிறான், பிள்ளைக்கு விருந்து பண்றாங்க. எல்லா விருத்த சேதனம் முடிஞ்சிருச்சு 8ஆம் நாள்ல. இப்ப பிள்ளை பால் மறந்துருச்சு, இப்ப பிள்ளைக்கு விருந்து பண்றாங்க. இப்ப ஈசாக்கு இந்த இடத்துல குழந்தையா இருக்கிறான். ஈசாக்கினுடைய வயது பிறக்கிறப்ப மற்றவங்களுக்கு வயது என்ன அப்படின்ற ஒரு வயது குறிப்பை கவனிங்க. இந்த முதல் பகுதியில ஈசாக்க குறித்து படிக்கிறோம். ஈசாக்கு பிறக்கும் போது பிறரது வயது குறிப்புகள். ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு வயது 100. ஆதியாகமம் 21:5. ஈசாக்கு பிறக்கும் போது சாராளுக்கு வயது 90. நம்பர் 3, ஈசாக்கு பிறக்கும் போது இஸ்மவேலுக்கு வயது 14. ஆதியாகமம் 17:24-25. நம்பர் 4, ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமின் தந்தை தேராகு வயது 170. ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாம் அப்பா உயிரோடு இருக்கிறாரு. ஆதியாகமம் 11:26. நம்பர் 5, தேராகுவின் 70வது வயதுல ஆபிரகாம் பிறந்தார். கணக்கு போடுங்க. ஏற்கனவே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் படிக்கிறப்ப, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் படிக்கிறப்ப வயசு கணக்கெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த கணக்கு கவனிங்க. ஆதியாகமம் 11:26 தேராகுனுடைய 70 வயதுல
ஆபிரகாம் பிறக்கிறாரு. ஆபிரகாமுடைய 100வது வயதுல ஈசாக்கு பிறக்கிறாரு. அப்போ தேராகுக்கு என்ன வயது? 170. அதான் இங்க சொல்றோம். ஓகே. நம்பர் 6, ஆபிரகாமின் 75வது வயதில் கானானில் குடியேறுகிறார். ஆதியாகமம் 12:4. நம்பர் 7, ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகும்போது ஈசாக்கு பிறக்கிறான். ஆதியாகமம் 21:5. நம்பர் 8, ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகும்போது தேராகுவுக்கு வயது 170, ஆபிரகாமுடைய அப்பா. நம்பர் 9, சாராளுக்கு 90 வயது ஆகும்போது தேராவுக்கு வயது 160. நம்பர் 10, தேராகு மரிக்கும் போது வயது 205, ஆதியாகமம் 11:32. அப்படியானால் தேராகு மரிக்கும் போது ஆபிரகாமுக்கு வயது 135. சோ ஆபிரகாமுடைய அப்பா மரிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது 135. அப்படின்னா நம்பர் 11, தேராகு மரிக்கும் போது சாராளுக்கு வயது 125. தேராகு மரித்த 2 வருஷங்கள் கழித்து தான் சாராள் மரிக்கிறாள். சாராள் மரிக்கும் போது சாராளுக்கு வயது 127, ஆதியாகமம் 23:1. ஓகே. நம்பர் 12, தேராகு மரிக்கும் போது ஈசாக்குக்கு வயது 35. தாத்தா மரிக்கிறப்ப பேரனுக்கு வயது 35. ஓகே. நம்பர் 13, சாராள் மரிக்கும் போது வயது 127. அப்படியானால் ஈசாக்குக்கு வயது அப்பொழுது 37. நம்பர் 14, ஆபிரகாம் மரிக்கும் போது வயது 175. அப்படியானால் ஈசாக்கின் வயது அப்பொழுது 75. நம்பர் 16, ஈசாக்கு பிறந்த முதல் வருடத்தில், ஈசாக்கு பிறந்த ஃபர்ஸ்ட் இயர்ல, இந்த ஆதியாகமம் 12:1ல ரெகுவின் மகன் செருகு அப்படின்னு ஒருத்தன் வரான். அப்பதான் அவன் மரணம் அடைகிறான். பாருங்க, செருகுவின் மொத்த வயது 230. சாப்டர் 11ல நம்ம பலரை படிச்சோம். அதுல ஒருத்தன் பேரு செருகு. அவன் எப்ப மரிக்கிறான்? ஈசாக்கு பிறக்கிற வருஷத்துல. அப்பதான் இந்த செருகு மரிக்கிறான். சோ பகுதி 2, இந்த அதிகாரத்துல 2வது பகுதிக்கு இப்ப வரும். இஸ்மவேலின் செயலால் நடந்தது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 21. கவனிங்க, 9ஆம் வசனம் முதல் 21 வரைக்கும் இந்த 2வது பகுதி. சோ இந்த 2வது பகுதியில முதல் குறிப்பு 1, ஆகாரும் இஸ்மவேலும் வெளியேற்றப்பட்டது. இப்ப படிப்போம் காரணத்தை. இஸ்மவேல் ஏன் வெளியேற்றப்பட்டான் அப்படின்றத கவனிங்க. இஸ்மவேல் ஈசாக்க பரியாசம் பண்ணினான். 21:9. இப்ப படிப்போம். பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றால். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம்.
ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். கவனிப்போம். குறிப்பு 1, ஆகாரும் இஸ்மவேலும் வெளியேற்றப்பட்டதுக்கான காரணம். நம்பர் 1, இஸ்மவேல் ஈசாக்க பரியாசம் பண்ணான். ஆதியாகமம் 21:9. இதனால இஸ்மவேல் அவங்களுடைய தாய் ஆகார் 2 பேரும் வெளியேற்றப்படுறாங்க. என்ன பரியாசம் பண்ணா? எதுக்காக அந்த வீட்டில இருந்து அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் வெளியேறணும் அப்படின்னு சாரால் சொல்றாங்க. என்ன நடந்துச்சா, ஈசாக்கு பிறந்த பிறகு இந்த பையன் வளர்ற ஸ்டேஜ் இருக்குது. அப்போ இந்த இஸ்மவேல் இருக்கிறானே, அவன் கொஞ்சம் துடுக்கான பையன். அது ரொம்ப முரட்டு பையனா இருக்குது. இவங்களே வாக்குத்தத்தத்தின் குழந்தைய பெற்றெடுத்து அதை பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. இந்த பையன் அதனுடைய வேல்யூவை தெரியாத, அந்த குழந்தையினுடைய வேல்யூயும் மதிப்பையும் தெரியாத அந்த குழந்தையோட முரட்டாட்டமா விளையாடுறானாம். அதுல இன்னொன்னு, இந்த பையன் இருக்கிறான் பாருங்க இஸ்மவேல், அவன் சின்ன வயசுல இருக்கிறப்பவே வில் வித்தைய கத்துக்கிட்டான். ஆபிரகாம் அந்த பையனோட விளையாடி அவனை வெளியே கூட்டிட்டு போய் அவனுக்கு வில் வித்தையெல்லாம் அப்பவே வில் பயிற்சியெல்லாம் கொடுத்துருந்தாராம் இஸ்மவேலுக்கு. இவைகளுக்கெல்லாம் பிறகு ஈசாக்கு பிறந்துட்டான். அப்போ இந்த முரட்டு பையன் இருக்கிறான் பாருங்க, அந்த முரட்டு பையன் இந்த இளம் குழந்தையோட முரட்டாட்டமா விளையாடுறான். ஒரு நாள் திடீர்னு சாரால் இவங்களை பார்க்கிறப்ப ஈசாக்கினுடைய தலையில பழத்தை வச்சு அவன் தூர வில்ல வச்சு, இஸ்மவேல் வில்ல வச்சு அந்த குழந்தைய அடிக்கிறதுக்கு விளையாடுறானாம். இத பார்த்ததும் சாராளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. வாசல்ல இவங்க பெற்றெடுத்து வாக்குத்தத்தத்தின்படி 25 வருஷம் காத்திருந்த இந்த குழந்தைய இந்த முரட்டு பையன் விளையாட்டுல அடிக்கிறதுக்கு இருந்தானோ. அப்ப இத பார்த்ததுமே இனிமே இவங்களை இங்க வைக்க கூடாது அப்படின்ற எண்ணத்துக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க சாரால். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, இது அப்பப்ப நடந்திருக்கும். இனிமே மேட்ரு சீரியஸா போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், நீங்க 2 பிள்ளைகளை பெற்றவங்களா இருந்தா வளர்ந்த முதல் பிள்ளை பிறந்த 2வது பிள்ளைய தெரியாத போய் அடிச்சிடும், தெரியாத போய் கிள்ளிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்க முரட்டு பிள்ளை எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா இவன் பிறவிய முரட்டு சுபாவம் அப்படி இருக்குது. இதனால இதுக்கு மேல இந்த பையனை இங்க வைக்க கூடாது, இவங்களை இங்கிருந்து வெளியேற்றணும் அப்படின்ற முடிவுக்கு சாரால் வந்துட்டாங்க. ஆனா பரியாசம் செயல்களும் காரணம். நேச்சுரலாவே இஸ்மவேல் வேல்யூ குறைஞ்சிருக்கும். எப்படி? பிள்ளையே இல்லாத ஒரு வீட்டில் உங்களுக்கு பிள்ளையே பிறக்காதுன்ற அப்ப நீங்க வளர்ப்பு பிள்ளையை எடுத்து வளர்க்குறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. இந்த பையன் வளருது, வளர்ப்பு பிள்ளை. கொஞ்ச நாள் கழிச்சதும் உண்மையிலேயே உங்களுக்கு பிள்ளை பிறந்துருது. இப்போ இந்த முதல் பிள்ளைக்கு கொடுத்த கவனம் குறைஞ்சிரும், வரவேற்பு குறைஞ்சிரும், அக்கறை குறைஞ்சிரும், மரியாதை குறைஞ்சிரும், எல்லாமே குறையும். இப்படி குறைஞ்ச என்ன ஆகும்? இந்த பிள்ளைக்கு கோபம் வரும். இது தானே நமக்கு இதெல்லாம் போச்சு. சோ பிராக்டிக்கலா ஈசாக்குக்கு மதிப்பும் கவனமும் கூட 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 இஸ்மவேலுக்கு குறைய ஆரம்பிச்சது. குடும்பத்துல எல்லாமே குறைஞ்சது. மதிப்பும் விசாரிப்பும் அன்பும் பரிவு நேரம் எல்லாம் குறைஞ்சது. அப்போ இயற்கையாவே இவன் மேல அவன் கோவப்படுறான். இந்த எரிச்சலால ஈசாக்க விளையாட்டுல வில்லுல அடிக்க பார்த்தான். இதனால சாரால் இவங்களை இங்க வைக்கவே கூடாது
அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கிட்ட வராங்க. இப்போ விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. இஸ்மவேல் ஈசாக்கு பரியாசம் பண்ணான். 21:9. நம்பர் 2, இஸ்மவேல் சாரால் ஆல் வெளியேற்றப்படுகிறான். 21:10. இந்த வெளியேற்றப்படுற இந்த நிகழ்ச்சிய ஆகாரும் சாராலும் ஒப்பிட்டு, ஈசாக்கையும் இஸ்மவேலையும் ஒப்பிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம் எழுதுறப்ப குறிப்பிடுறாரு. அங்க படிக்கிறப்ப இந்த சம்பவம் சொல்லப்படுது. கவனிங்க, கலாத்தியருக்கு வாங்க. கலாத்தியர் 4:22. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, இது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள். இத படிக்கிறப்ப என்ன புரிஞ்சுப்போம்? இத படிக்கிறப்ப என்ன புரிஞ்சுப்பனா, அந்த 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடுகள் அப்படின்னு வருது. உடனே பேசிக்கா வாசகனுக்கு என்ன தோணும்? ஓகே, 2 ஏற்பாடு, ஒன்னு பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு அப்படின்னு முடிவுக்கு வந்துருவோம். ஆகார் நான் பழைய ஏற்பாடு, இஸ்மவேல் நான் பழைய ஏற்பாடு, சாரால் ஈசாக்குனா புதிய ஏற்பாடு அப்படின்னு நினைச்சுப்போம். பவுல் அப்படி பேசல. பவுல் இதை எழுதுறப்ப ஏற்பாடே கிடையாது, புதிய ஏற்பாடும் கிடையாது, பழைய ஏற்பாடுன்னு ஒண்ணு கிடையாது. அதாவது இந்த வேதத்தை இப்ப பிரிச்சு நம்ம படிக்கிறோமே, இப்ப நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு இருக்குது. பவுல் இருந்த காலத்துல இதே மாதிரி ஒரு வேதம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படி எல்லாம் இல்லை. பின்னாட்கள்ல தான் இது நமக்கு ஏற்பாடா பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப பவுல் எழுதுறப்ப அவருக்கு இருந்தப்ப பழைய ஏற்பாடு புத்தகங்கள் இருந்துச்சு. சபைக்கு நிருபம் எழுதுறப்ப இந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு எதை மெயின் பண்ணி சொல்றாரு? நியாயப்பிரமாணம், கிருபை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது சீனாய் மலை. 2 பேரும், அதாவது புதிய ஏற்பாட்டுல இயேசு வந்த பிறகு கிருபையினால ரட்சிக்கப்படுறோம், விசுவாசிக்கிறோம். ரட்சிப்ப கிருபையினால பெறுறோம், விருத்த சேதனத்தினால அல்ல. ப்ராப்ளம் கலாத்திய சபையில என்ன? நீ இயேசு ஏத்துக்கிறியா, ஆனா கூட நீ விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்றான். பவுல் என்ன சொல்றாரு? நோ, அது முடிஞ்சிருச்சு, அது பழைசு. சீனாய் மலை ஏற்பாடு அது ஆகார மாதிரி, அது மாம்சத்தோட சம்பந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளைய மாதிரி, ஈசாக்க மாதிரி, எருசலேம் மாதிரி, மேலான எருசலேம் மாதிரி. இது டோட்டலா ஸ்பிரிச்சுவல். ஆகையினால அந்த உதாரணத்தை, ஆகாரம் சாரால் உதாரணத்தை, ஈசாக்கு இஸ்மவேல் உதாரணத்தை பவுல் கலாத்திய நிருபத்துல கையாள்றப்ப மாம்சத்துக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் இடையில இருக்கிற வேறுபாட்டை சொல்றாரு. இப்போ கலாத்திய நிருபத்துல இந்த இடம் வரப்ப ஆதியாகமம் 21 ஆகார் வெளியேற்றப்படுவதை நம்ம ஒப்பிட்டு படிக்கிறதுனால தான் இது விளங்குது, இல்லாட்டி விளங்காது. அந்த 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நினைச்சிட்டு போயின்னு இருப்போம். தப்பு. பவுல் கிட்ட இருந்தது வெறும் பழைய ஏற்பாடு புத்தகம் தான். பின்னாட்கள்ல தான் இதெல்லாம் கோர்க்கப்படுது. அவருக்கே தெரியாது நம்ம நிருபங்கள்லாம் இப்படி கோர்க்கப்படும், சுவிசேஷ புத்தகங்கள் கோர்க்கப்பட்டு எல்லாத்துக்கும் புதிய ஏற்பாடுன்னு பேர் வரும்னு அவர் நினைச்சதே இல்லை. ஓகே, சோ ஆகார் இஸ்மவேலும் வெளியேற்றப்படுறாங்க, சாரால் வெளியேற்றாங்க. நம்பர் 3,
இஸ்மவேல் வெளியேற தேவனும் அனுமதித்தார். ஆதியாகமம் 21:12-13 படிப்போம். 10 படிச்சுட்டு அங்க வாங்க. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றால். இத சொல்றத கவனிங்க. சாராள் சொல்றாங்க, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. இத சொல்றது சாராள். இங்க சொல்லிட்டு ஆபிரகாம் இதை கேட்கிறாரு. அவருக்கு வருத்தமா இருக்குது. கவனிங்க 11. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். சோ இஸ்மவேலை வெளியேற்ற தேவனும் அனுமதிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, நீ ஏன் இதுக்காக துக்கப்படுற? அந்த பையனையும் அவங்க அம்மாவைய அனுப்பிடு. இந்த காரியத்துல சாராள் சொல்வதை எல்லாம் கேள் அப்படின்னு ஃபுல் ஃப்ரீடத்தை, சாராள் சொல்றத ஆபிரகாம் கேட்கணும்ன்றத தேவனே சொல்றாரு. ஏன் இந்த இடத்துல அப்படி சொல்றாரு? இந்த இடத்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்? எப்பவுமே புருஷன் மனைவி சொல்லத்தான் கேட்கணும் பாரு அப்படின்னு யாரும் கோட் பண்ணக்கூடாது. அப்படி கோட் பண்ணீங்கன்னா அது தப்பு. இவ்வளவு நாள் சொல்லலையே, இவ்வளவு நாள் சொல்லல, சாராள் சொல்றதெல்லாம் கேள் அப்படின்னு சொல்லல. இப்ப சொல்றாரு. ஏன் இங்க தேவன் இவ்வளோ நாள் ஆபிரகாம் கிட்ட இப்படி சொல்லாத? இந்த ப்ராப்ளம் வரப்ப இனிமே இந்த காரியத்துல நீ அவளை அனுப்பிடு, பரவாயில்ல, நீ இதுல சாராள் சொல்றதெல்லாம் கேளு அப்படின்னு தேவன் ஃபுல் ஃப்ரீடத்தை அவளை கேட்கணும்னு சாராளுக்கும் அதை கொடுக்கிறாரு. இந்த உரிமையை எதுக்காக தேவன் கொடுக்கிறாருன்னா, ஒரு பிள்ளைய வளர்க்க எப்படி அப்படின்றத அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். வாக்குதத்தத்தின் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்ன்றத பெற்றெடுத்த தாய்க்கு தெரியும். இந்த விஷயத்துல சாராளுக்கு தேவன் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவ சரியான வெளிப்படுத்தல புரிஞ்சுக்கிட்டா. அவ என்ன சொன்னா, நீரு இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இனிமே ஏன் மகனோட அவன் சுதந்திரவாளியா இருப்பதில்லை. டோட்டல் ரெவலேஷன் 100% கரெக்ட். அதனாலதான் காட் சொன்னாரு, நவ் சாராள் சரியா புரிஞ்சுக்கணும், எது அடிமை பெண்ணு, எது மாம்சம், எது சுதந்திரம், சுதந்திரவாளி யாரு அப்படின்னு சாராள் கண்டுபிடிச்சிட்டா. இனிமே அவ கேட்ச் பண்ணிடுவா, இனிமே பிள்ளைய வளர்த்துருவா. அவளுக்கு கரெக்டா எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, she is the right person. ஆபிரகாம் அவ சொல்றதெல்லாம் கேளு. அந்த ரெவலேஷன் சாராளுக்கு வந்த பிறகு சாராள தேவன் நம்பிட்டாரு. இப்போ ஆபிரகாம் மாம்சத்தின் பாசத்துல ஆகாரையும் தள்ள முடியல, இஸ்மவேலையும் தள்ள முடியல, துக்கமா இருந்துச்சு. ஆனால் பெற்றெடுத்த வாக்குதத்தத்தின் பிள்ளைய ஒரு தாய் எப்படி சுதந்திரவாளியா வளர்த்து எடுக்கணும்ன்றத சாராள் கண்ணும் கருத்துமா தெளிவா இருக்கிறதுனால இப்ப சாராள் சொல்றத நீ கேளு. சரியா சொல்றா, சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறா, சரியா பேசுறா. இந்த விஷயத்துல அவ சொல்றதெல்லாம் நீ கேள். இதுதான் மேட்டர். இந்த மேட்டர் உங்களுக்கு விளங்கலன்னா இந்த வசனத்தை தப்பா கோட் பண்ண கூடாது. ஓகே, மூணாவது என்ன நடந்துச்சு? இஸ்மவேல்
வெளியேற தேவனை அனுமதி கொடுத்துடுறாரு. அடிமை பெண்ணின் மகன் உன் வித்தா இருக்கிறபடி அவனையும் நான் ஒரு இனமாக்குவேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. குறிப்பு 2, ஆகாருக்கு வனாந்தரத்தில் நடக்கிறது என்ன? இப்போ அந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் ஆபிரகாம் அனுப்பிடுறாரு. 14ஆம் வசனத்தை படிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தார். 21ஆம் அதிகாரத்தின் 2ஆம் பகுதியில் இருக்கிற இந்த அடுத்த நபருடைய செய்தியை தான் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். இப்போ சாராள், ஆபிரகாம், ஈசாக்கு என்பவருடைய குடும்பத்திலிருந்து ஆகாரும் இஸ்மவேலும் வெளியேற்றப்பட்ட பிறகு ஆகார் வாழ்க்கையில இஸ்மவேல் வாழ்க்கையில என்ன நடந்தது என்றதை தான் இந்த பகுதி சொல்லுது. நம்பர் 1, ஆகார் வனாந்தரத்தில் அலைந்தாள். 21:14 பாருங்க. அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். ஒரு பெண்ணு கை குழந்தையோட அல்லது ஒரு பிள்ளையோட அல்லது ஒரு சிறு பையனோட புருஷன் வீட்டில இருந்து வெளியே போயிட்டா, வெளியேற்றப்பட்டால், துரத்தப்பட்டால் எப்படி இருக்கும் அவ வாழ்க்கை? அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோட தான் இந்த ஸ்திரீ ஆகார் வெளியேறா. தேவன் கொடூரமானவர் இல்ல, கடின மனம் கொண்டவரும் இல்ல. கவனிங்க, ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, ஆமா நீ அவளை அனுப்பிச்சிரு அப்படின்னு. அவள் அனுப்பணும்னு சொல்லி பர்மிட் பண்றவரும் இவர் தான். ஆனால் அதே பெண் வனாந்தரத்துல போய் அலையிறப்ப அவளுக்கு இரக்கம் செய்கிறவரும் இவர் தான். அப்ப தேவன் தம்முடைய திட்டத்துல தெளிவா இருக்கிறாரு, ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு, சரியா இருக்கிறாரு. அதே நேரத்துல தம்முடைய இரக்கத்துல யாருக்கும் அவர் குறை வைக்கிறது இல்லை. இப்போ ஆகார் என்ன நடந்தது? ஆகாருக்கு என்ன நடந்தது வனாந்தரத்துல? நம்பர் 1, ஆகார் வனாந்தரத்தில் அலைந்தாள். நம்பர் 2, ஆகார் வனாந்தரத்தில் அழுதாள். பாருங்க 16, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு எய்யும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஏன்? 15 சொல்லுது, துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிஞ்சு போச்சு, அதனால வனாந்தரத்துல தண்ணி இல்லை. இப்போ ஆகார் அலைறா, ஆகார் அழுறா. மூணாவது, ஆகார் தேவனுடைய உதவியை பெறா. 17 இருந்து பாத்தீங்கன்னா அவ சத்தமிட்டு அழுததும் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரு, அவ சத்தத்தை கூட இல்லை. அப்போ ஒரு பிள்ளைய காரணம் இல்லாம தேவன் கைவிடுறது இல்லை. அந்த பிள்ளையின் சத்தத்தை கூட கேட்டு உதவி செய்யறாரு. அப்போ எப்படி தேவன் உதவி செய்யறாரு அப்படின்னு. 4வது, ஆகார் தன் மகனுக்கு குடும்பத்தை அமைச்சா. 21ஆம் அதிகாரம் 20, 21. 3வது குறிப்பு சொல்லுது,
ஆகார் தேவனின் உதவியை பெற்றார். எப்படி பெற்றா? நம்பர் 1, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்படியே சொல்லுது 17ஆம் வசனம், 21:17. நம்பர் 2, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். 19 கவனிங்க, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். 20, தேவன் பிள்ளையோட கூட இருந்தார். தேவன் பிள்ளையோட கூட இருந்தார். அப்போ இது மூணும் ஆகாருக்கு, இஸ்மவேலுக்கு தேவன் செஞ்ச உதவி. இப்ப இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாருங்களேன், அதே இடத்துல தான் ஆகார் இருக்கிறா, வனாந்தரத்துல தான் இருக்கிறா. ஆனா அது அவ கண்ணுக்கு தெரியல. எது? அந்த துறவு. 19 பார்ப்போம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். இது என்ன? இது தேவன் கண்களை திறந்தாரு, அப்பதான் அவளுக்கு அந்த துறவு தெரியுது அப்படின்னு. அப்போ துறவு அங்கதான் இருக்குது, ஆனா அவளுக்கு தெரியல. அதே வனாந்திரம், அவள் தங்கி இருக்கிற வனாந்திரம், அலைந்து திரியிறா, ஒரு இடத்துலயும் பார்க்கல. ஆனால் அவளுக்கு கண்ணுக்கு அந்த துறவு தென்படல. அப்போ இந்த நேரத்துல தேவன் அவள் கண்ணை திறக்கிறாரு. வாழ்க்கையில நமக்கு கூட அப்படி கண்ணு திறக்கணும். பல நேரங்கள்ல நம்மளுடைய தேவை நம்மளை சுத்தியே இருக்குது. நம்ம தேவையை பூர்த்தி செய்யற வசதி, வாய்ப்பு, பதில் நம்மளை சுத்தியே கூட இருக்கலாம், ஆனா அது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம கண்களை தேவன் திறந்தா நம்ம அதை பார்க்க முடியும். ஆகார் பாருங்க, வனாந்தரத்தில் இருக்கிறா, அலையிறா, திரியிறா, அழுறா, ஆனா அந்த துறவை பார்க்க முடியல. தேவன் கண்ணை திறந்த பிறகு துறவை பார்க்கிற. இப்போ வாழ்க்கையில, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கண்கள் திறக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது திறக்காத பட்சத்துல எதுவுமே நடக்காது. இப்போ நம்ம வாழ்க்கையில கண்கள் திறக்கிறதுக்கா என்ன செய்யணும் கவனிப்போம். கண்கள் திறக்கிறதுக்கு யாருடைய கண்ணு திறக்கணும்னு சுருக்கமா சொல்றேன். சரீர கண்கள் திறக்கப்பட வேணும். பிறவி குருடா இருந்தாலும் கண்ணு பார்வை தெரியலனா கூட சரீர கண்கள் திறக்கப்படணும். எல்லாருக்கும் சரீர கண்கள் திறக்கப்படணும். நம்பர் 2, பாவம் நிறைந்த கண்கள் திறக்கப்படணும். 2 பேதுரு 2:14 சொல்லுது, அவர்கள் கண்கள் பாவத்தால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு. அப்ப பாவம் நிறைஞ்ச கண்ணுங்க திறக்கணும். நம்பர் 3, இருளால் குருடாக்கப்பட்ட கண்கள் திறக்கணும். சிலரை இருள் தான் குருடாக்கிருச்சு. இந்த உலகம் குருடாக்கிருச்சு, மது குருடாக்கிருச்சு. அப்போ இருளால குருடாக்கப்பட்ட கண்கள் திறக்கப்பட வேணும். 1 யோவான் 2:11 அந்த இருளால குருடாக்கப்பட்ட கண்களை குறித்து சொல்லுது. நம்பர் 4, சாத்தானால் குருடாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்பட வேணும். 2 கொரிந்தியர் 4:4 சாத்தான் அநேகருடைய மனக்கண்ணை குருடாக்குறான். அந்த கண்களும் திறக்கப்படணும். அப்போ நம்பர் 5, பின்மாற்ற கண்கள் திறக்கப்பட வேணும். இததான் பேதுரு எழுதுறப்ப 1 பேதுரு 1:9 கண் சொருகி போன குருடன் அப்படின்னு அழைக்கிறாரு. யார? ஒரு விசுவாசி பின்மாறி போனா அவன் குருடன் ஆயிடுறான், கண் சொருகி போது. சோ பின்மாற்றக்காரன் கண்கள் கூட திறக்கணும். நம்பர் 6, வெளிப்பாடுகளை அறிய கண்கள் திறக்கணும். என்னாகும்? 24:3-4 என்ன சொல்றான்? பிழையாம் கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது அப்படின்றான்.
அப்போ அந்த வனாந்திரத்துல வந்த இஸ்ரவேலரை நல்லா புரிஞ்சு கொண்டவன் அவன்தான். அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சது. அதனாலதான் தான் பேர் சொல்றப்ப கண் திறக்கப்பட்டவன் அப்படின்றான். அப்ப வெளிப்பாடுகளை அறிய கண்கள் திறக்கப்படணும். நம்பர் 7, இயேசுவை தரிசிக்க கண்கள் திறக்கப்படணும். இல்லாட்டி இயேசுவின் காரியங்களை பார்க்க முடியாது. லூக்கா 24:16 வாசித்தீங்கன்னா அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று வசனம் சொல்லுது. அதே லூக்கா 24:31 வாசித்தா அவர்கள் கண்களை திறந்தார், இயேசு அவர்களுக்கு காட்சி அளித்தார் அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உலகத்துல இப்படிப்பட்ட கண்கள் குருடாகி போன நபர்கள் இருக்கிறாங்க. எல்லா ஏரியாலையும் பாவத்தினால குருடாகி இருக்கிறான், இருளால குருடாகி இருக்கிறான், பொல்லாத பிசாசினால குருடாக்கப்பட்டு இருக்கிறான், பின்மாற்றத்தினால குருடாகி இருக்கிறான். அப்போ இவைகளெல்லாம் திறக்கப்பட வேணும். ஆகையினால்தான் ஆகாருக்கு தேவன் அதை செஞ்சாரு. உன் கண்ணு திறக்கிற முதல்ல நீ தேவையில்லாத அலையிற அழுற, உன் கண்ணு திறந்துட்டா போதும் அப்படின்னு. சோ தேவன் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கண்ணை திறக்கணும், அவங்க தேவைக்கு ஏற்ப. இல்லாட்டி கஷ்டம். ஆகார் 4வது, ஆகார் தம் பிள்ளைக்கு என்ன செஞ்சா? தம் பிள்ளைக்கு நல்ல குடும்பத்தை உருவாக்கி தந்தா. கவனிப்போம். 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். அந்த பையன் வளர்றான், அந்த பையன் வில்வித்தையில வல்லவனாகிறான், அந்த பிள்ளைய விவாகம் பண்ண வைக்கிறாங்க. கவனிங்க, ஆகார் தன் மகனுக்கு எப்படி குடும்பத்தை அமைக்கிறா? பிள்ளை வனாந்திரத்துல குடியிருந்தது. நம்பர் 1, 21:20. நம்பர் 2, பிள்ளை வில் வித்தையில வல்லவனானது. 21:20. நம்பர் 3, பிள்ளைக்கு எகிப்திய பெண்ணை பார்த்து அவளுக்கு விவாகம் செய்வித்தாள். 21:21. ஒரு வாலிபனுக்கு ஒரு தாய் எப்ப திருமணம் பண்ணி வைக்கலாம், ஒரு தகப்பன் எப்ப திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, இஸ்மவேலுக்கு கூட அதான் நடந்தது. என்ன, அவங்க அம்மாவோடவே அந்த பையன் வனாந்தரத்துல இருந்துச்சு. வனாந்தரத்துல சும்மா இல்லை, அவன் வில் வித்தையில வளர்ந்தான். அப்போ தான் கைத்தொழில ஏதோ ஒண்ணு செஞ்சு அந்த வனாந்தரத்துல வல்லவனாகிறான் திருமணத்துக்கு முன்னால. அப்போ ஒரு வாலிபன் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே அவன் ஏதாவது ஒரு காரியத்துல அவன் வாழ்க்கையில வல்லவனாகணும். அவன் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே. அதுக்கு பிறகுதான் அவங்க அம்மா அவனுக்கு எகிப்து தேசத்துல பெண் பார்த்து வைக்கிறாங்க. ஏன், அவங்க சொந்த ஊர் அது. ஆகார் எகிப்து தேசத்தை சேர்ந்தவோ. இந்த பெயர்சபாவின் வனாந்தரத்துல அவங்க எல்லாம் வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்து தனியா இருந்தப்பவே அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறாங்க இந்த தாய். அப்போ ஆகார் தன் பிள்ளைய வளர்த்தெடுக்கிற காரியம், காக்கிற காரியம், அவனை வல்லவனாக்குற காரியம், அவனுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கிற காரியத்தை எல்லாவற்றிலும் அந்த பெண் அவனுக்கு உபகாரியா இருந்தாங்க. இந்த செய்தியோட தான் இந்த 2ஆம் பகுதி முடியுது. 3ஆம் பகுதி ரொம்ப சுருக்கமா இருக்குது, அது சுருக்கமா சொல்றேன். 3ஆம் பகுதி வனாந்தரத்துல இஸ்மவேலுக்கு குடும்பத்தை இந்த தாய் அமைச்சு கொடுக்கறாங்க. இந்த இடத்துல தான் இஸ்மவேல் பற்றிய சரித்திரம் நிறைவடையுது. இப்போ இதுக்கு பிறகு இவங்களை குறித்து படிப்போம், ஆனா குறைவா படிப்போம், இங்கும் அங்குமா படிப்போம்.
கவனிங்க, இஸ்மவேல் என்பதின் பொருள் தேவன் கேட்டார் என்பதாகும். எபிரேய மொழியில இஸ்மவேல் இஸ்மவேல் என்று அழைக்கப்படுகிறது. ஆகார் இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாமுக்கு வயது 86. ஆதி 16:16. குறிப்புகளை கவனிச்சுட்டே வாங்க. நம்பர் 1, இஸ்மவேல் ஆபிரகாமின் மூத்த மகன். ஆதியாகமம் 16:15, 17:23. நம்பர் 2, ஆபிரகாமின் 86வது வயதில் இவன் பிறந்தான். நம்பர் 3, இவன் கானான் தேசத்தில் உள்ள மம்ரே என்னும் இடத்தில் பிறந்தான். நம்பர் 4, ஆபிரகாம் கானான் வந்து 11 வருடத்தில் தான் இஸ்மவேல் பிறந்தான். அதாவது ஆபிரகாம் கானான் வந்து சேர்ந்த 11வது வருஷத்தில் தான் இஸ்மவேல் பிறந்தான். ஆதி 16:3, 21:5. நம்பர் 5, இவன் துஷ்ட மனுஷனாய் எல்லாருக்கும் விரோதியாய் இருப்பான் என்று தேவன் இவனை குறித்து சொல்லி இருந்தார். ஆதி 16:12. நம்பர் 6, இவன் தனது 13ஆம் வயதில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். ஆதி 17:25. நம்பர் 7, சாராளையும் இளம் ஈசாக்கையும் இவன் பரியாசம் செய்தான். ஆதியாகமம் 21:9-10. நம்பர் 8, இதன் நிமித்தம் சாரால் ஆகாரையும் இஸ்மவேலையும் வெளியேற்றினாள். ஆதியாகமம் 21:14-16. நம்பர் 9, இஸ்மவேல் பாரான் வனாந்தரத்தில் குடியிருந்தான். ஆதி 21:21. நம்பர் 10, இவன் வில் வித்தையில் வல்லவனானான். 21:20. நம்பர் 11, இஸ்மவேல் எகிப்து தேசத்து பெண்ணை விவாகம் பண்ணினான். ஆதியாக 21:21. நம்பர் 12, இஸ்மவேலுக்கு 12 மகன்கள் பிறந்தார்கள். 25:13-25. நம்பர் 13, இஸ்மவேலின் வம்சத்தினர் எகிப்திலும் குடியேறி இருந்தனர். ஆதி 37:28. நம்பர் 14, இஸ்மவேலர்கள் ஆகாரியர்கள், ஆகாரின் சந்ததியார், ஆகாரியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். 1 நாளாகமம் 5:10, சங்கீதம் 83:5. நம்பர் 15, இஸ்மவேலரின் வம்சத்தினர் அரபியர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். ஏசாயா 13:20. நம்பர் 16, இவர்கள் முதலில் ராஜாக்களால் ஆளப்பட்டனர். எரேமியா 25:24. பிறகு மாகாண அதிபதிகளால் ஆளப்பட்டனர். 2 நாளாகமம் 9:14. நம்பர் 17, இவர்கள் மீதியானியரோடு இணைந்து வியாபாரம் செய்தனர். ஆதியாகமம் 37:25-28. நம்பர் 18, இஸ்மவேல் வம்சத்தார் மந்தை மேய்த்தல் ஆபரணம் தொழிலில் சிறந்திருந்தனர். ஏசாயா 13:20, நியாயாதிபதிகள் 8:24. நம்பர் 19, இஸ்மவேலர் தேசம் அரபி தேசம் என்று அழைக்கப்பட்டது. எரேமியா 25:24. நம்பர் 20, பின் நாட்களில் இந்த அரபு தேசத்திற்கு கூட பவுல் அடிகள் சென்று வந்தார். கலாத்தியர் 1:17-20. கவனிங்க, இந்த இஸ்மவேலர் இஸ்லாமியர்கள் அல்ல. இந்த இஸ்மவேலரை ரொம்ப பேர் என்ன நினைக்கிறோம், ஆபிரகாமுடைய பையன் இஸ்மவேல், அவங்க தான் இஸ்லாமியர்கள், முகமதியர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, இஸ்லாம் என்ற மதம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 500 வருஷங்கள் கழித்து தான் நபிகள் நாயகம் என்ற ஒருவரால் ஸ்தாபிக்கப்படுது. இஸ்லாம் நபிகள் நாயகத்தால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு மதம். அப்பனா நபிகள் நாயகம் பிறந்ததே இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு. ஆபிரகாம் காலம், ஆபிரகாமுக்கு மகன் இஸ்மவேல், எகிப்து, இவங்கெல்லாம் அப்போ இஸ்லாமியரா இல்ல. அவங்களுக்கு நபிகளே தெரியாது, அவங்க முகமதியர் கிடையாது. ரொம்ப கிறிஸ்தவங்க கூட இப்படிதான் சொல்றாங்க, நம்மளும் முஸ்லிமும் ஒண்ணு,
ஆபிரகாமுக்கு ஈசாக்கு, ஈசாக்கு வழியில வந்தவங்க கிறிஸ்துவங்க, ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் வழியில வந்தவங்க இஸ்லாமியர்னு இல்ல. இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? விசுவாசிங்க கிறிஸ்துவங்க ரொம்ப மூளையை யூஸ் பண்ணாத பத்திரமா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா மூளையை யூஸ் பண்ணியிருந்தா இதெல்லாம் தோண்டி பார்க்க சொல்லும். அவங்க இதை பத்தியே யோசிக்கல, ஆராய்ச்சி செய்யலன்னு தெரியுது. அப்போ ரொம்ப தெளிவா இருக்கிறோம். இஸ்மவேலர் அரபியர்கள், அரபு தேசத்தவர்கள். பின்னாட்கள்ல அந்த நிலா வழிபாடெல்லாம் வந்த பிறகு, பின்னாட்கள்ல அந்த சந்ததி எல்லாம் இந்த முகமதிய மதங்கள்லாம் பிறந்த பிறகு, நபிகள் தோற்றுவிக்கப்பட்ட பிறகு, அரபு தேசத்துல இருந்தவங்க எல்லாம் அப்படியே அங்க மதம் மாறினவங்க. அவங்க வழிபடுற பொருளும் அவங்க வழிபடுற தெய்வமும் ஒன்னா இருக்கலாம், ஆனால் ஆதி ஒன்று இல்லை. அந்த மூலம், அந்த வம்சம், அந்த பாரம்பரியம். அப்போ இஸ்மவேலருடைய சந்ததியார் இஸ்லாமியர்கள் அல்ல, அரபியர்கள், அரபு தேசத்தவர். அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆக 21ஆம் அதிகாரம் 2வது பகுதி இங்க முடியுது. அந்த 3வது பகுதி அபிமெலேக்கு பயத்ததால் நடந்தது என்ன, அவ்வளவுதான் மேட்டர். 21ஆம் அதிகாரம் 22 முதல் 34. அபிமெலேக் பயந்ததால் நடந்தது என்ன? நம்பர் 1, அபிமெலேக்குக்கு ஆபிரகாமிடம் ஆணையிடும்படி கேட்டான். பாரு, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, நீ எனக்கும் என் பிள்ளைக்கும் என் பேரனுக்கும் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு ஆணையிட்டு கொடுன்னா. ஸோ 21ஆம் அதிகாரம் 22, 23. நம்பர் 2, அபிமெலேக்கு ஆபிரகாமிடம் உடன்படிக்கை செய்தான். 21, 24 32. நம்பர் 3, ஆபிரகாம் பெயர்செபாவில் குடியிருந்தான். 21, 33 34. ஆக இந்த 21ஆம் அதிகாரம் ஆபிரகாம் பெயர்செபாவில் குடியிருந்தார், வசதியா குடியிருந்தார், பிள்ளை பெற்ற பின் குடியிருந்தார், தோப்பை உண்டாக்கி பெரிய எஜமானாகி செல்வந்தனாகி தேவனை வழிபட்டு தேவனுக்கு பிரியமான குமாரனாக, சந்ததியாக, குடும்பமாக இருந்தார் என்ற செய்தியோடு 21ஆம் அதிகாரம் முடிகிறது. இன்னைக்கு இந்த அதிகாரத்தோட இங்க நிறுத்துறேன். அடுத்த முறை அடுத்த அதிகாரத்திலிருந்து தொடங்குறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வசனங்களுக்காக நன்றி, சொல்லிக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அவைகளை எல்லாம் கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்மிலே நாங்கள் மகிழ்ந்து உமக்குள்ளே வாழுவதற்கு பலனையும் கிருபையும் எங்களுக்கு தாரும். இந்த ஆசீர்வாதம் இந்த வீட்டுகள்ல தங்கி இருக்கட்டும், அவங்க குடும்பங்கள்ல தங்கி இருக்கட்டும். இவங்க கேட்ட வசனங்கள் அவங்க வீட்டாருக்கு வெளிச்சத்தை கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம், எதிர்பார்ப்பு, தயவு, கிருபை இவர்களுக்கு உண்டாகட்டும், குடும்பத்துக்கு உண்டாகட்டும். புதிய சந்தோஷத்தோடும் புதிய கிருபைகளோடும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாரோம். எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.